வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 11ஆம் தேதி வியாழக்கிழமை கார்னியா ப்ளஸ் ட்ரா நடைபெறுது. 7வது மாதம் 2024 நடைபெறக்கூடிய ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா 530வது ட்ராவாக நடைபெறுது. பார்த்திங்கன்னா இந்த கார்னியா ப்ளஸ் ட்ராவுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் நம்ம 100% ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக இப்போது நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட்டையும் பார்க்கக்கூடிய நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க, உங்கள் நம்பர்களுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. முன்னாடி நாள் புதன்கிழமை நமக்கு வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு 5-5-3 ரிசல்ட்டாக வந்திருக்கு. 553 ரிசல்ட்டாக வந்திருக்கு. நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் ஏ போர்டில் 5ங்கிறது நம்ம வின்னிங் கொடுத்துருக்கோம். மற்றபடி பார்த்திங்கன்னா பவர்லேயே மிஸ் ஆயிருச்சு, இல்லாட்டி ஃபுல் வின்னிங்கே நம்ம எடுத்திருப்போம். பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் 5ங்கிறது பாஸ் ஆகிருக்கு. நம்ம போர்டு நம்பர் கொடுத்ததில் கண்டிப்பாக 5 நமக்கு ரிப்பீட் வருதுன்னு சொல்லியிருந்தோம். பார்த்திங்கன்னா அதே மாதிரி நமக்கு சி போர்டில் 8 எடுத்திருந்தோம். 8க்கு பவர் 3 வந்துருந்துச்சு. பார்த்திங்கன்னா நம்ம 0வையும் 8ஐயும் நம்ம கொடுத்துருந்தோம். 0வையும் 8ஐயும் தான் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக நம்ம கொடுத்துருந்தோம். ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக 0வையும் 8ஐயும் நம்ம கொடுத்துருந்தோம். 0க்கு பவர் 5ன்னு வந்துருச்சு, 8க்கு பவர் 3ன்னு வந்துருச்சு. ஆக மொத்தத்தில் ஃபுல் வின்னிங்கே வந்துருச்சு. நம்ம கொடுத்த பவர் நம்பரில் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு நம்ம கொடுத்ததில் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. நான் 0வை மட்டுமே நம்ம ஸ்ட்ராங் பண்ணி நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம மற்றபடி டபுள்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது, எல்லா இடத்துலையும் 8ஆம் நம்பருங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லி 8ங்கிறத நான் ஸ்ட்ராங் பண்ணி கொடுத்துருந்தேன். வேணா 8க்கு பவருங்கிறது மாதிரி நமக்கு சி போர்டில் 3 வந்துருச்சு. பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கல. அதே மாதிரி 3ங்கிறது பெண்டிங்கில் இருந்துச்சு, அதனால் வந்துருச்சு. பார்த்திங்கன்னா சரி, ஓகே. இப்போது நம்ம வியாழக்கிழமை நடைபெறக்கூடிய கார்னியா ப்ளஸ் ட்ராவுக்கு கண்டிப்பாக வின்னிங் கொடுப்போம்னு சொல்லி ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக எடுத்திருக்கேன். வாங்க கெஸ்ஸிங் பார்க்கலாம். இன்றைக்கி 11ஆம் தேதி நடைபெறக்கூடிய கார்னியா ப்ளஸ் ட்ராவுக்கு இப்போது நம்ம ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம போர்டு நம்பர்ஸாக நம்ம பார்க்கையில் நான் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் மட்டுமே தான் கொடுக்குறேன். அதிகமான நம்பர்ஸும் எடுத்துகிட்டு வரல. பார்த்திங்கன்னா ஏ போர்டில் என்னுடைய கணக்கில் 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி கிடச்சிருக்குங்க. ஏ போர்டு சரிங்களா. ஏ போர்டில் 2 வரணும், இல்லாட்டி வேறு நம்பர் வந்துச்சுன்னா நமக்கு 1 வர்றதுக்கு ஏ போர்டு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. ஏ போர்டில் 2ஐயும் 1ஐயும் எடுத்திருக்கேன். பி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பி போர்டில் 0 வரணும், வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். இல்லாட்டி நமக்கு பி போர்டில் 4 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி எடுத்திருக்கேன். சி போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு 3 வந்திருக்கு. 3க்கு 8 வரணும், இல்லாட்டி நமக்கு 7 தான் வரணும் சி போர்டில். சரிங்களா. சி போர்டில் 7ம் 8ம் நமக்கு பெண்டிங்காகவும் இருக்குது. பார்த்திங்கன்னா அதிக பெண்டிங் உள்ள நம்பர் நமக்கு 3 இருந்துச்சு, அடிச்சிட்டாங்க. அடுத்தபடியாக இருக்கக்கூடிய நம்பர் நமக்கு 8ஆம் நம்பர் அதிக பெண்டிங்கில் இருக்குது. 3க்கு 8ங்கிறது அதிகமாக வரும், உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 8, 7 இல்லாட்டி இந்த நம்பர்ஸை விட்டு வேறு நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. கண்டிப்பாக ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் சி போர்டு 8ஐயும் 7ஐயும் எடுத்துக்காங்க. பி போர்டில் 0வையும் 4ஐயும் எடுத்துக்கலாம். ஏ போர்டில் 2ஐயும் 1ஐயும் எடுத்துக்கலாம். நம்ம ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் எடுத்துகிட்டு கொடுத்துருக்கோம். நீங்கள் ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் எப்போதுமே மேட்ச் பண்ணி வைங்க. இது கன்ஃபார்ம் கிடையாது, ஒரு கெஸ்ஸிங்காக மட்டும்தான் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த நம்பர்ஸ் நான் கொடுக்குறேன். சரிங்களா. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்ட்ராங்கான நம்பர் ஒரே நம்பர் தான் கொடுக்குறேன். நம்ம 2 நம்பர் கொடுப்போம் எப்போதுமே, உங்களுக்கே தெரியும். இப்போ ஒரே நம்பர் தான், சிங்கிள் நம்பர் மட்டும்தான் நான் கொடுக்குறேன். அதாவது எனக்கு ஸ்ட்ராங்காக தோணக்கூடிய ஒரே நம்பர் ஆல் போர்டு 8 சிங்கிள் ஷாட்டில் தான் நம்ம கொடுக்குறோம். நம்ம நேற்று கொடுத்ததில் பார்த்திங்கன்னா 0வையும் 8ஐயும் கொடுத்துருந்தோம். 0வை ஸ்ட்ராங் பண்ணி நான் கொடுத்துருந்தேன். நமக்கு அப்படியே பவரில் தான் 2மே வந்துருச்சு, ஃபுல் வின்னிங்கே வந்துருச்சு பவர்லே. நான் இன்றைக்கி ஸ்ட்ராங்காக கொடுக்கக்கூடிய நம்பர்னு பார்க்கையில் 100% ஒரே நம்பர் சிங்கிள் ஷாட்டில் கொடுக்குறேன். 8ங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஏன்னா 3க்கு 8ன்னு வரணும். பெண்டிங்லையும் இருக்குது. 5க்கு 8ன்னு வரணும். அதனால தான் நம்ம 8ங்கிறது நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து நமக்கு ஆப்போசிட் எண்ணாக இருக்குது. சரிங்களா? முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டுக்கு ஆப்போசிட் எண்ணாக தான் இருக்குது. அதனால தான் நான் எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா. நான் இன்றைக்கி வந்து பாட்ஸ் நம்பரில் வந்து 408 எடுத்திருக்கேன். 408 247 சரிங்களா? 247 இந்த 2 நம்பரையுமே நீங்கள் பாட்ஸில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? பாட்ஸ் நம்பரில் வந்து 408 247 பாட்ஸில் வைக்கிற நம்பர்கள் வந்து இந்த 2 நம்பரையுமே மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஒரு நம்பர்ஸாகவும் பெஸ்ட் நம்பராகவும் தான் எடுத்திருக்கோம் பாட்ஸ் நம்பர்ஸில் வந்து. இப்போது நம்ம 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் வர்றதுக்கு நம்ம வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பார்க்கையில் வந்து அதிகமான நம்பர்ஸ் வந்து நான் கொடுக்க விரும்பலை. பார்த்தீங்கன்னா கம்மியான நம்பர்ஸ் மட்டும்தான் கொடுக்குறேன். உங்களுடைய கணக்கில் நம்ம கொடுக்குற நம்பர்ஸ் வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ப்ளே பண்ணுங்கள். இல்லையா வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த நம்பர்ஸுங்கிறது நம்ம வந்து எடுத்திருக்கோம். இது வந்து கன்ஃபார்ம் நம்பர்ஸாக யாரும் எடுத்துக்க வேண்டாம். ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன். நம்ம இங்கே வந்து கலப்பு நம்பர்ஸையும் நான் இங்கே வந்து கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா. அதாவது கலந்து நம்பர்ஸையும் கொடுக்குறோம். கலப்பு நம்பர்ஸாகவும் வர்றதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. 407 208 197 804 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நான் மொத்தம் ஒரு 8 நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். அதிகமான நம்பர்ஸும் நம்ம கொடுக்கறது கிடையாது. கம்மியான நம்பர்ஸ் தான் கொடுக்கணும். உங்களுக்கு ரெகுலராக வின்னிங் கொடுக்கணும்னு சொல்லி தான் ஒவ்வொரு நம்பரையுமே ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். சரிங்களா? நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு நம்பர்ஸையும் நான் கொடுக்குறேன். 248 ஒரு நம்பர் நம்ம எடுத்திருக்கோம். நமக்கு கண்டிப்பாக மீண்டும் நமக்கு ஒரு நம்பர் வந்துச்சுன்னா சி போர்டில் 5 905ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? 847ன்னு வர்றதுக்கு ஒரு நம்பர் வாய்ப்பு இருக்குது. இருந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. சரிங்களா? 216 சரிங்களா? ஒரு நம்பர் நான் கொடுக்குறேன். மொத்தம் வந்து நான் 8 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கேன். 216ங்கிற ஒரு நம்பரையும் நீங்கள் ப்ளே பண்ணிக்காங்க. சரிங்களா? 216ங்கிற ஒரு நம்பரையும் ப்ளே பண்ணிக்காங்க. வர்றதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. சரிங்களா? அதிகமான நம்பர்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வரல. மொத்தமே வந்து 8 நம்பர்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். ஆல் போர்டுலேயும் உங்களுக்கே தெரியும் நம்ம எத்தனை நம்பர் கொடுத்துருக்கோம்னு. ஒரே நம்பர் 8ங்கிறது மாதிரி நான் கொடுத்துருக்கேன். 8 வர்றதுக்கு தான் இன்றைக்கி வாய்ப்புங்கிறது நமக்கு அதிகமாக கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வந்து ரெகுலராக நீங்கள் வின்னிங் எடுக்கணும்னு சொல்லியும் ஹார்ட் ஒர்க் பண்ணியும் தான் இந்த நம்பர்ஸுங்கிறது நம்ம வந்து தொடர்ந்து வந்து நம்ம கொடுக்குறோம். நம்ம கொடுக்குற நம்பர்ஸை உங்களுடைய கணக்கில் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள். இல்லாட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன். இது கன்ஃபார்ம் கிடையாது. ஒரு கெஸ்ஸிங்காக மட்டுமே எடுத்திருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து ரெகுலராக வின்னிங் எடுக்கணும். உங்களுக்கு தொடர்ந்து வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணியும் பெஸ்ட் நம்பர்ஸாகவும் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? கண்டிப்பாக மேட்ச் பண்ணி வைங்க. 100% உங்களுக்கான வின்னிங் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? மொத்தம் வந்து நான் ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸில் 6 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த 6 நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணி வைக்கலாம். பார்த்தீங்கன்னா 20 10 48 08 47 16 மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வந்து இந்த ஒரு 6 நம்பர்ஸுமே உங்களுக்கு வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸ் தான் நம்ம கொண்டு வந்து கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா நம்ம கேரளா லாட்ரி தமிழ் கெஸ்ஸிங் உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியும் பெஸ்ட் நம்பர்ஸாகவும் நம்ம கொடுத்துருக்கோம்னு. பார்த்தீங்கன்னா நான் வந்து 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு இன்றைக்கி வந்து நம்மளுடைய கெஸ்ஸிங்கெல்லாம் மேட்ச் பண்ணி கம்மியான நம்பர்ஸாக நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். உங்களுடைய கணக்கையும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய மெத்தேடையும் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. கண்டிப்பாக வந்து வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒவ்வொரு நம்பர்ஸையுமே நான் இங்கே வந்து கொண்டு வந்து கொடுக்குறேன். சரிங்களா? கண்டிப்பாக சொல்லுறேன் உங்களுடைய கணக்கில் இந்த நம்பர்ஸ் வரணும், வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். இது கன்ஃபார்முங்கிறது ஒன்று கிடையாதுங்க. ஒரு கெஸ்ஸிங்காக மட்டும்தான் நம்ம இந்த நம்பர்ஸுங்கிறது நம்ம வந்து கொடுக்குறோம். நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி விளையாடுங்க. கண்டிப்பாக வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பயன்படுத்திக்காங்க.
4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு மொத்தம் 4 நம்பர்ஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம். 4 நம்பருமே ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் கொண்டு வந்திருக்கீங்க. 59 05 90 16 92 08 52 47 மேட்ச் பண்ணி வைக்கலாம். நல்ல ஒரு நம்பர்ஸாகவும் பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் இருக்குது. மேட்ச் பண்ணி விளையாடுங்க. கண்டிப்பாக வந்து வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து வந்து ரெகுலராகவே வந்து எல்லா மெத்தேடையுமே மேட்ச் பண்ணியும் முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டெல்லாம் மேட்ச் பண்ணி தான் இங்கே வந்து நான் வந்து கெஸ்ஸிங்குங்கிறது நான் வந்து கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்திருக்கக்கூடிய மெத்தேடும் நீங்கள் வந்து உங்களுடைய கணக்கில் எடுக்கிற நம்பர்ஸை நம்ம கொடுக்குற நம்பர்ஸில் மேட்ச் ஆகிருக்குதான்னு பார்த்து மேட்ச் பண்ணி வைக்கலாம். கண்டிப்பாக வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக சொல்லுறேன், நமக்கு வியாழக்கிழமை நடக்கக்கூடிய இந்த கார்னியா ப்ளஸ் ட்ராவுக்கு கண்டிப்பாக வின்னிங் கொடுக்குன்னு சொல்லி தான் ஹார்டு ஒர்க் பண்ணியும் பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் கம்மியான நம்பர்ஸ் தான் நம்ம எடுத்திருக்கோம். மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பயன்படுத்திக்காங்க. இது வரைக்கும் நம்ம வீடியோவை வாட்ச் பண்ண அனைத்து நம்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.